ஹலோ கைஸ், நேற்று பிக் பாஸ் சும்மா சூப்பராக போச்சுல்ல. நான் வந்து ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, கோவா கேங்கை விஜய் சேதுபதி நல்லா ரோஸ் பண்ணணும், நல்லா வறுத்தெடுக்கணும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் விஜய் சேதுபதி வந்து ஆஸ் அ ஹோஸ்ட்டாக அவர் எப்படி வறுத்தெடுக்க முடியுமோ அப்படி வறுத்தெடுத்தார். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜய் சேதுபதியோட கேள்வி என்னென்னா, டே 1 டெவில் என்ன பண்ணாங்க, டே 2 டெவில் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது, இதுதான் கேட்டாங்க. ஜாக்லின், சார் நான் வந்து டெவிலாம் நல்லா பண்ணல, எனக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியுமா, நீ கேட்டது மட்டும் பதில் சொல்லு. இந்த மாதிரி கவுண்டர்லாம் விஜய் சேதுபதி சும்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னார் கோவா கேங்குக்குனே ஒரு டிஸ்கஷன் வச்சார் பாருங்க, அது இன்னும் அல்டிமேட்டு. ஸோ இந்த கோவா கேங் வந்து எப்படி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கும் ஜாக்லினுக்கும் வாக்குவாதம் அப்படின்னா, நாங்கள் ஜாக்லினை மட்டும் சமாளிக்க முடியல, மற்ற 4 பேரையும் நான் சமாளித்து வர வேண்டியதாக இருக்குது. ஜாக்லினை ஒன்று கேட்டால் சௌந்தர்யா வந்துடுறாங்க, பின்னாடியே ராயன் வந்துடுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் இந்த கேங்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கோவா கேங் பார்த்து சொல்லும்போது உடனே ஜாக்லின், சார் அதாவது மற்றவங்களுக்கு யாரும் கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதாவது விஷாலும் அருணும் கேம் வந்து கேங்காக தான் ப்ளே பண்ணுறாங்க. உடனே வந்து விஜய் சேதுபதி சொன்னார், அவங்க ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை. உடனே விஷால் சொன்னார், சார் அவன் டெவிலாக இருக்கும்போது என்னை நல்லா கலாச்சி நல்லா வச்சு செஞ்சான் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வாய முடியாச்சு ஜாக்லின். நீங்கள் தான்மா ரூல்ஸை மதிக்காமல் நீங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு ஆடின்னு இருக்கிறீங்க. அதான் விஜய் சேதுபதி சொன்னார், நாங்கள் பிக் பாஸ்ன்னு இவ்வளோ பெரிய ஷோவை வச்சு நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து பண்ணால் நீங்கள் உள்ள ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு ஆடுவீங்க. சரி, நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போன்ட்டு சொல்ல வந்து விஜய் சேதுபதி பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்தார். அதில் ரூல்ஸ் எழுதியிருக்காரு போல், அவங்க ரூல்ஸை வந்து கோவா கேங் ரூல்ஸை எழுதியிருக்காரு போல். உடனே ஜெஃப்ரி ஒரு ரூல் சொல்ல, இது ரூல் நம்பர் 2பா, ரூல் நம்பர் 1 சொல்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக மார்க் பண்ணார் விஜய் சேதுபதி. அதாவது டோட்டலாக விஜய் சேதுபதி சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் 5 பேர் கேங்காக இருங்க, சந்தோஷம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அது பிக் பாஸோட கேம் ரூல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அது தப்பு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார். ஒன்று ஜாக்லின், சார் ஆமாம் சார், இத்தனை பேர் இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட்டே எங்ககிட்ட சொன்னதில்லை, சொல்லி தான் நாங்கள் இது பண்ணி சொல்லி தான் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் கத்தின்னு சௌந்தர்யா ஒரு பக்கம் முடிய ஆசிச்சு போடுன்னு கட்டின்னு இதெல்லாம் நடந்திருக்கோம். பாப்பா இந்த கோவா கேங்கு செம்ம டார்ச்சர். இந்த கேங்லேருந்து யாராவது எலிமினேட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா தான், அவங்க தான் சும்மா நக்கலாக பேசுவாங்க, ஏதோ கவுண்டர் மாதிரி கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி, இந்த பாருமா நீ எல்லா டைமும் கவுண்டர் கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்காதம்மா, உட்காருமா அப்படின்ட்டாரு. சூப்பர் விஜய் சேதுபதி, செம்மையாக நோஸ் கட் பண்ணிங்கன்னு நினச்சினேன். நேற்று பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதி வந்து இந்த வெள்ளிக்கிழமை நடந்தது பார்ப்பான்னு அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த எந்த சீசனுமே நடக்காத ஒன்று நடந்துருக்கு. என்னென்னா, நைட்டு பிக் பாஸ் வந்து மூவி போட்டிருக்காரு நெட்ஃப்ளிக்ஸில், அமரன் மூவி வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சாம்பார் சாதம் உப்பு இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, சௌந்தர்யா அழுதுட்டாங்க, பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் கொஞ்சம் உப்பு போட்டாவது கொடுங்க, என்னால் சாப்பிட முடியல. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இவங்க 2 பேருக்கோசம் வந்து பாவம் அவங்க, கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யுங்க, அட்லீஸ்ட் உப்பாச்சும் அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்கார்ன் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் இதுக்கு மேலே நீங்கள் நார்மலாக சாப்பிடுங்க, பாப்கார்ன் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பனிஷ்மெண்ட்ஸ் உண்மையிலே சூப்பர், 2 பேருக்கும் கொடுத்தது. அட்லீஸ்ட் உப்பு போட்டு சாப்பிட்டா சொரணை வரும்னு, ஏன்னா உனக்கு சொரணையே இல்லையா, நீ உப்பு போடாமே சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு நம்ம பிக் பாஸ். சூப்பராக பண்ணார். அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா, இந்த டெவிலாக வந்து நீங்கள் இந்த முட்டையை கொஞ்சம் கீழேருந்து எடுத்து தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு விஜய் சேதுபதி சொன்னது ஒன்றே ஒன்றுன்னா, அது டாஸ்க், உங்களை ப்ரொவோக் பண்ணணும், உங்களை கோவப்பட வைக்கணும், அது அவங்க இஷ்டம், அவங்க பண்ணது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது உண்மையிலே சூப்பர் விஜய் சேதுபதி சொன்னது. டாஸ்க்காக பார்த்தவங்களுக்கு சூப்பர், டாஸ்க்காக பர்சனலாக பார்த்தவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரயான் தான் செம காமெடி. என்னை வந்து எந்த டெவில்ஸுமே வந்து ப்ரொவோக் பண்ணல சார். ஏன்னா வந்து என்னை வந்து டஃப்பாக நினச்சிக்கினாங்க போல், என்ன பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கினாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மஞ்சுரி தான், சார் நாங்கள் அப்படிலாம் நினச்சிக்கல, இவர் ரொம்ப போரிங்கான ஏஞ்சல் அப்படின்னு மஞ்சுரி சொன்னாங்க. உடனே முத்துக்குமரன், சார் மஞ்சுரி சொன்னது போரிங் வந்து அதெல்லாம் இல்லை, இப்போ இவர்கிட்ட நாங்கள் போய் ப்ரொவோக் பண்ணுறோம், ஏதாவது போனோம்னா சௌந்தர்யாவும் யாரும் ஜாக்னா வரைஞ்சிக்கடின்னு வந்துடுவாங்க, அதனால தான் நாங்கள் போகலன்னு சொன்னாங்க பாருங்க. செம்ம, இது வந்து முத்துக்குமரன் சூப்பராக சொன்னார். அதே மாதிரி அருண் தான் செம்மையாக மாட்டினார். கோவா கேங் 6 பேர், அருண்
அருண் எங்க? அருண் நீங்களும் கோவா கேங் தானே? அப்படி விஜய் சேதுபதி கேட்கும்போது, சார் நான் கோவா கேங்க்லாம் இல்ல சார். நீங்க தானே எனக்கு உங்க டீம் மெம்பர் கூட சேர்ந்துக்கணும், உங்க கேங்க பார்த்தாலே வைபா இருக்கு. நானும் சேர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்குன்ட்டு குரூப் ஹக்லாம் குடுத்து ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுன்னு ஆடுனீங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! இல்ல சார் நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்புனாரு. அங்க அருண வச்சு செஞ்சாங்க. நம்ம வந்து ஜாக்லின வச்சு செஞ்சுவாங்க பார்த்தா, அருண நல்லா வச்சு செஞ்சாங்க விஜய் சேதுபதி. அவனுக்கு தேவதான். ஸோ கடைசியில வந்து கோவா கேங்க்கு அ என்ன ஒரு பாயிண்ட் குடுத்தாருன்னா விஜய் சேதுபதி, இந்த கேம கெடுக்கிறது இது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க போட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அது எப்படி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் விட்டு குடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க என்னங்க ரூல்ஸ் போடுறது? அதுக்குன்னு அவர் என்ன பண்ணாருன்னா, பாக்கெட்லேருந்து ரூல்ஸ் அந்த பேப்பர் எடுத்தாரு, அப்படியே கிழிச்சாரு. ஸோ இதுலேருந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. ஓகே. அது உண்மையிலே சூப்பரா பண்ணாரு விஜய் சேதுபதி இந்த விஷயத்துல. அதே மாதிரி தீபக் வந்து சூப்பரா ஒரு விளக்கம் குடுத்தாரு. இந்த மாரி நான் வந்து டெவிலா ஏன்னா அவர் தான் வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பாராட்டுனாரு. "நீங்க சூப்பரா பண்ணீங்க தீபக்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாங்க சார். நான் டெவிலா இருக்கும்போது நான் அத ரொம்ப ரசிச்சு பண்ணேன். அது ஒரு ஆடிஷனா நான் எடுத்துட்டு பண்ணேன்." அப்படின்னு சொல்லி தீபக் வந்து ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. ஸோ தீபக்கு, மஞ்சூரி அந்த ஃபர்ஸ்ட் டே டெவில்ஸ் தான் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் டே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. ஸோ மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, நேத்து கோவா கேங்க நல்லா ரோஸ்ட் பண்ணாரு விஜய் சேதுபதி. அது வந்து நம்ம ஆடியன்ஸா நமக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஓகே கைஸ், உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.